நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அலையலையாக வந்து ஓட்டு போட்டாங்க. பல தேர்தல்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆர்வத்தோடு ரொம்ப விருப்பத்தோடு வந்து ஓட்டு பண்ணுறதை நான் பார்த்ததில்லை. இப்போது தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. இப்போ எலெக்ஷனுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து அந்த ஒரு காஸ்டியூமில் போகிறாங்க, ஒரு தலைவரோட காஸ்டியூமில் போகிறது உங்களுக்கு இது புதுசாக ஏற்கனவே நடந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி ரீல்ஸே போடுறாங்க, நான் யாருக்கு போட்டேன்றதை பப்ளிக் பண்ணுறாங்க. ஒரு வகையில் அது வந்து அவங்க துணிச்சலை தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். விஜய் என்ற ஒரு தனி நபர், ஒரு அரசியல்வாதி, அவர் தங்களை எதிர்க்கிறாருன்னு அவரை எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லை கொடுக்கணும், இடையூறு பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் நிற்காதுங்க. எல்லாரும் அண்ணா அறிவாலயத்தில் சென்ட்ரலைஸ்டு கேன்டீன் ஏதாவது வச்சு சோறாக்கிட்டு இருக்காங்களா? சோறு போட்டோம், சோறு அவங்களுக்கு போட்டது கலைஞர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த எலெக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஒரு வாக்குப்பதிவுகள்லாம் ஹையஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்றாங்க. இப்போது மாற்றம் நடக்குமா இல்லை கண்டினியூ? இல்லை அரசியல் மாற்றத்துக்கான வாக்காக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா முன்னெப்போதும் பார்த்திராத அளவுக்கு, முன்னெப்போதும் நாம் எதிர்நோக்கி இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து அலையலையாக வந்து ஓட்டு போட்டாங்க. சென்னையில் தான் எனக்கு ஓட்டு, வில்லிவாக்கம் தொகுதி தான். நான் பல தேர்தல்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆர்வத்தோடு ரொம்ப விருப்பத்தோடு வந்து ஓட்டு பண்ணுறதை நான் பார்த்ததில்லை. ஏதோ வேண்டாம் வெறுப்போடு வருவாங்க. அது மாதிரி இந்த வாட்டி வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வந்திருக்கிற ஓட்டு அது இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து பல காரணங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதாவது விஜய் ஃபேக்டர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி இந்த சார் பண்ணதால், இந்த வாக்குகள் 90 லட்சம் எடுத்ததால் டோட்டல் ஓட்ஸே கம்மியாயிடுச்சு இல்லையா? பட் டோட்டல் ஓட்ஸ் கம்மியாகும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம பல மாநிலங்களில் பார்க்குறோம். இங்கேயும் அது நடந்திருக்கும். ஆனால் அது வந்து ஏதோ ஒரு 3-4% இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை 5%. பட் ஒரு பிக் சங்க்கு வந்து பிகாஸ் ஆஃப் விஜய் ஃபேக்டர் தான். விஜய்க்காக வந்து ஓட்டு போட்டவங்க, விஜயினுடைய ஆதரவாளர்கள் இவ்வளோ நாளாக ஓட்டு போடாமல் இருந்தாங்க இல்லையா? வாக்கு இருக்கும், ஆனால் அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வாட்டி தேர்தலில் பங்கெடுப்பது அப்படின்றத ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அது இல்லாமல் பணம் கொஞ்சம் வேலை பண்ணியிருக்குங்க. கொஞ்சம் 5000 6000ன்னு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே, சும்மா வீட்டில் ஓட்டு போடாமல் இருந்தால் உதைப்பாங்க இல்லையா? 10,000 20,000 வாங்கிட்டு எல்லா கட்சிக்காரங்கிட்டையும். கரூரில் ஒரு ஆள் தான் என்கிட்ட சொன்னார், ஒரு கேப் டிரைவர் பார்த்தேன் நான் எலெக்ஷனுக்கு மறுநாள். அவர் சொன்னால் 40,000 ரூபாய் கிடைச்சா யார் சார் ஓட்டு போடாமல் இருப்பாங்கன்னு. ஒரு ஓட்டு காப்பானா? ஆமாம், அதிமுகவில் செந்தில் பாலாஜி டீம் வந்து 1/4 சவரன் கோல்டு தங்கம் கொடுத்தாங்களாம். திமுகவில் கரெக்ட். திமுக அவர் எந்த கட்சியில் இருக்கிறாருன்னு ஞாபகம் வர மாட்டேது. திமுகவில் வந்து அவர் கொடுத்துருக்கார் போலது. அப்புறம் 6000 ரூபாய் பணம் ரொக்கம். அதிமுகவில் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர்னு அவர் வந்து 1/2 சவரம் வெள்ளியாம், சில்வர், அப்புறம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட அங்கே நின்று கூட 1000 1500லாம் கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த தேர்தலில் வந்து அநேகமாக 234 தொகுதியிலும் பணம் விளையாடு இருக்குங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கு. ஆட்களுக்கு வந்து ஓட்டு போட்டாகணும், இல்லைன்னா கேட்பான், இல்லை நீ ஏன் ஓட்டுக்கு போ, லிஸ்ட்டில் பேர் பார்ப்பானுங்கல்ல, காசை வாங்கிட்டு ஓட்டு போன. நீ ஓட்டுக்கு போய் நீ உன் விருப்பத்தில் மனசில் யாருக்கு பிடிக்குதோ அதை போட்டுக்க. போடாமலே இருந்தால் ஒரு ஆபத்து வரும், 4 கட்சிக்காரனும் வந்து கேட்பான் இல்லை. அதனால் அதுக்கு பயந்தே கொஞ்சம் பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி ஓட்டு அதிகமானது உண்மை. அது வந்து ஒரு பகுதி மெயினான இது வந்து விஜயினுடைய அரசியல் வருகை, அவருக்கு சப்போர்ட் பண்ணோம், ஆட்சி மாற்றம் கொண்டு வரணுன்றதுக்காகத்தாங்க இது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓகே சார். சார் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எலெக்ஷனில் இப்போது அது எலெக்ஷனுக்கு ஓட்டு போகிறதுக்கு தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. இப்போ எலெக்ஷனுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து அந்த ஒரு காஸ்டியூமில் போகிறாங்க, ஒரு தலைவரோட காஸ்டியூமில் போகிறது உங்களுக்கு இது புதுசாக ஏற்கனவே நடந்திருக்க வாய்ப்பு? இல்லை, இதை நான் பார்த்ததில்லை. இது புதுசு தான், புதுமை தான். இவங்க தானேங்க, அதாவது ஒரு கல்ட்டு உருவாக்குறாங்க.
அது வந்து எனக்கு என்னவோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயந்தான் நினைக்கிறேன். அதாவது யூனிஃபார்மோடு வந்து ஓட்டு போடணுன்ற அவசியம் இல்லை. இல்லை ஓட்டு போடுறது யாருக்குன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது காஸ்டியூம்லேயே தெரிஞ்சிருதுல உங்களுக்கு தான் போட போகிறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், காஸ்டியூம் இப்போ தான் ஓப்பனாக வந்து இதுவே போடுறாங்களே, ரீல்ஸே போடுறாங்களே. இப்போ வந்து நான் யாருக்கு போட்டேன்னு சொல்லிட்டு பப்ளிக்காக ரீல்ஸே போடுறாங்களே. அதனால் இப்போ காலம் மாறி போச்சுங்க. இளைஞர்கள் வந்து இளம் கன்று பயம் அறியாது. முன்னால் அது சீக்கிரட்டாக சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் கூட போட்டது ஒன்றா இருக்கும், கேட்குற ஆளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தான் போட்டேன் உங்களுக்கு தான் போட்டேன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி ரீல்ஸே போடுறாங்க. நான் யாருக்கு போட்டேன்றதை பப்ளிக் பண்ணுறாங்க. ஒரு வகையில் அது வந்து அவங்க துணிச்சலை தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது விஜய் மீது வந்து ஒரு அந்த தேர்தல் பத்திரத்தை வந்து முறைகேடு பண்ணிட்டாரு, சொத்து விவரத்தில் முறைகேடு பண்ணிட்டாருன்னு ஒரு வெங்கடேஷ் பெரம்பூர் தான் இது வழக்கு போட்டிருந்தார். இது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது தேர்தல் விதிமுறை முறைகேடு அப்படின்னா அந்த பணத்துக்கு இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இது மீறல் தானே. இதுக்கு தேர்தல் ஆணையம் எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இது வருடமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாங்க தான் சொல்கிறேன்னே, விஜய்க்கு வந்து எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கணுன்றதுக்காக பண்ணுற வேலை தான் இது. திமுகவினர் பண்ணுற வேலை தான். கோர்ட்டு நேற்று அது தள்ளுபடி பண்ணது காரணம், ஏற்கனவே இதே மாதிரி ஒரு புகார் வந்து அதை அனுமதித்து அதை வந்து அடுத்த இயரிங்க்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது வந்ததால் இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அதாவதுங்க அவசரக்காரனுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி முதல்ல வந்து அவர் பெரம்பூரில் பண்ணதில் சில தவறுகள் இருந்தன. தவறுகள்னால் என்ன, சில விவரங்கள் விடுபட்டன. பெரம்பூரில் கொடுத்தார் கரெக்டாக. இப்போ அதை பெரம்பூர்னா திருச்சி கிழக்கில். அப்போ அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதில் இருக்கிற விவகாரங்கள் இதில் இல்லையே. நாங்கள் உடனே அவங்களுடைய லீகல் டீம் உட்காந்து அந்த கடைசி நாளுக்கு முன்னாலேயே அதை வந்து மாற்றிட்டாங்க. ஒரு சண்டே வந்துச்சு. ஆமாம், அதை மாற்றிட்டாங்க. அதை இவங்க கொடுக்கல. அந்த பழசை பிடிச்சிக்கின்னு கோர்ட்டுக்குன்னு கேஸுன்னு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்துங்க சிறுபிள்ளை தான் நமக்கு. அதாவது தேர்தலில் மக்களை சந்திக்கணும். மக்களை வந்து நீங்கள் அவருக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ தீர்ப்பு வரட்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சந்து பொந்தெல்லாம் போயிட்டு கோர்ட்டு அப்புறம் இன்கம் டேக்ஸுக்கு இது பண்ணோம் அப்படிலாம் பார்த்தா திமுக குடும்பங்கள் காரே இல்லைன்னாரு ஸ்டாலின். இதெல்லாம் நம்புற மாதிரி மீம்ஸ் பார்த்தீங்களா இல்லையா? 10,000 தான் கை இருப்பு, இப்போ படகு சவாரில் 6,000 பேச்சு, மீதி 4,000 தான் கையில் இருக்குன்னு மீம்ஸ்லாம் போட்டாங்க. அது சேகர் பாபு. இப்போ இவர் துபாய்க்கு போயிட்டாரு, ஹாலிடேயில் ஃபேமிலியோடு துபாய்க்கு போகிறாங்க. இவங்களுக்கிட்டலாம் எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத ஆட்கள்லாம் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. அதனால் அதுக்கு யாராவது கேஸ் போடுவாங்களா? முடியாது. அதாவது விஜய் என்ற ஒரு தனி நபர், ஒரு அரசியல்வாதி, அவர் தங்களை எதிர்க்கிறாருன்னொன்னா அவரை எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொல்லை கொடுக்கணும், இடையூறு பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் நிற்காதுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றது வந்து இங்கே ஒரு வழக்கமாகவே ஆயிப்போச்சு. மக்களே சாலை மறியல் பண்ணுறாங்க. வீடியோ ஆதாரமே வருது இல்லை சார்? இல்லைங்க, மக்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க. ஏன் இன்னும் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு. ஸோ அந்த அளவுக்கு மக்களை வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பேர் கூட வாக்காளர் உரிமை தொகை அதுக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு குடும்ப தலைவிகள் உரிமை தொகைன்னு பேர் வச்சவங்க வாக்காளர் உரிமை தொகைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்லை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, உங்ககிட்ட சொன்னான்னு தெரியாது. இப்போ வந்து இந்த கழகங்கள் ரெண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களை எந்த அளவுக்கு கரப்ட் பண்ணி ஊழலில் ஊறி வச்சுருக்காங்கன்னா, மால் சொல்கிறாங்க, சார் அவர் வந்து ரொம்ப நல்ல நாணயமானவர் சார். என்ன நாணயமானவர்னா, காசு வாங்கினார்னா செஞ்சு கொடுத்துருவார் சார். காசு வாங்கிறதே தப்பு. ஆனால் இப்போ காசை வாங்கிட்டு செந்தில் பாலாஜி மாதிரி டிரைவர் வேலை வாங்கி தரேன், கண்டக்டர் வேலை வாங்கி தரேன், லட்சக்கணக்கான பேர்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி ஏமாத்துனதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காசு வாங்கிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு செய்கிறவன் நாணயமாக. இப்போ நாணயத்தின் அடையாளமே இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ மக்கள் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பான்னு கவுண்டமணி டயலாக் பேசுகிற மாதிரி தேர்தலில் இருந்தால் பணம் கொடுப்பாங்கப்பா, வாங்க தான் வேணும் அப்படின்ற அளவு. அதாவது இது ஒரு இம்மாரல் ஆக்டு, இது ஒரு அன்எத்திக்கல் ஆக்டு, இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது பணநாயகம், இது ஜனநாயகத்தை நாலாவட்டத்தில் அழிச்சிரும். எவங்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதோ அவன் ஜெயிக்கிற சூழல் உருவாகும் அப்படின்றது நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க எல்லாரும்,
என்னங்க அவங்க என்ன உழைச்சி சம்பாரித்த பணத்தையாக கொடுக்குறாங்க நமக்கு? நம்மக்கிட்ட அடித்த கொள்ளை 1 லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கானுங்க, அதில் கொஞ்சம் துளி கொடுக்குறானுங்க, கொடுக்கட்டுமா வாங்கி நம்ம போட்டுக்கலாம், அதை ஒரு நியாயப்படுத்துகிறாங்க. அதனால் பழைய காலத்தில் விசுவாசமாக பணம் வாங்கிட்டா, ஐயோ பணம் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு தாங்க போடணுன்ற நிலையெல்லாம் இல்லை. அடப்போயா, எனக்கு பிடிச்சவனுக்கு போடுவேன், இந்த பணம் கொள்ள பணத்தில் கொஞ்சம் வந்துருக்கு வாங்கி வச்சுக்கிறேன்ற மாதிரி மக்களுடைய அந்த அணுகுமுறை மைண்ட் செட்டே மாறிடுச்சுங்க இப்போ. ஆனால் இது நல்லது, நீ பணம் கொடுத்தாலும் சரி, பரிசு கொடுத்தாலும் சரி, நீ 1/2 சவரம் கொடுத்தாலும் சரி, 1/4 சவரம் கொடுத்தாலும் சரி, நான் வாங்கிக்குவேன், அதான் எனக்கு பிடிச்ச ஆளுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்ற இது வந்து அந்த பணம் கொடுத்து ஓட்டை வாங்கலான்னு நினைக்கிற கூட்டத்துக்கு வேட்டு இந்த தேர்தலில் உண்டு. ஆனால் விஜய் இதுக்கெல்லாம் முன்னால் பல மாதத்துக்கு முன்னாலே சொன்னாருங்க, தேர்தல்னு வந்துட்டா வண்டியாக கொண்டு வந்து பணத்தை கொட்டுவானுங்கன்னாரு. அது இந்த தேர்தலில் 234 தொகுதியிலையும் பணத்தை விளையாடி இருக்காங்க. அதுவும் சில தொகுதிகளில் விசேஷ கவனிப்பு. இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூர், அப்புறம் அந்த இவர் நம்ம போக்குவரத்து அமைச்சர் பஸ் எல்லாம் நிறுத்தினார் தேர்தலுக்கு முன்னால் சிக்கல்லாம் பண்ண சிவசங்கர், அந்த தொகுதியில் அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக செந்தில் பாலாஜியே நிறைய பண்ணியிருக்கார். கோயம்புத்தூர் தெற்கு வாக்காளர்கள் அப்படியே பரவசத்தில் ஆயிட்டாங்களாம், அவ்வளோ கொடுத்துருக்காரு அவர். ஓகே ஓகே சார். இல்லை அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் இன்றைக்கும் இருந்துச்சுன்னா அந்த ஃபாதர்ஸுக்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம்னா பணம்லாம் கொடுத்து சர்ச்சில் ஓட்டு போட சொல்லுங்கலாம் அப்படி பிரச்சாரம் பண்ணதா ஆதாரத்தோட. ஆனால் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா மக்கள் ரிவோல்ட் ஆகிட்டாங்க. கிறிஸ்துவர்களே நீ ஜெபிக்கிற வேலையை பாரு, இதெல்லாம் நீ சொல்லாத, அது எங்களுக்கு தெரியும்னு உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இப்போ தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு அன்னைக்கு திருச்சியில் இருக்காருன்னு நினைக்கிறேன், தன்னுடைய தொகுதியில் விஜய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முட்டிக்கால் போட்டு போனார். அப்புறம் நெடுஞ்சானடை ஒரு அம்மன் கோயிலில் மசூதி போனார். அன்னைக்கு இங்கே சென்னையில் வந்து கிறிஸ்துவ பேராயர்கள்லாம் சந்தித்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த நிகழ்ச்சியும் நடந்தது. அதனால் திமுக வந்துங்க ஆணை மட்டும் எல்லா வேலையும் பண்ணியாச்சுங்க. எல்லாரையும் விலைக்கு வாங்கிறது, லைனாக நிற்க வச்சு முஸ்லீம் இது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து மதச்சார்பற்ற இது மதவாதத்துக்கு எதிரானவங்க. கிறிஸ்துவ பேராயர்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? இவங்களுக்கு என்ன அரசியல்? மதத்தை அரசியலோடு கலக்கக்கூடாது, அதை கலந்தாதான் அது கம்யூனல். அதாவது மதவாதம்ன்றது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, மத நம்பிக்கையை நாம் வந்து நிந்திக்கலை. மத நம்பிக்கை அதாவது ஃப்ரீடம் டு வர்ஷிப், எல்லாருக்கும் இருக்கிற உரிமை. உங்களுக்கு என்ன மதம் பிடிக்குமோ அதை பிடிச்சிடுங்க. எல்லா மதத்தையும் சமமாக கருதுவது, மதங்களிடையே நல்லிணக்கம் வரணுன்றது தான் செக்குலரிசம். செக்குலரிசம்னா என்னென்னா அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது, எந்த மதத்தையும் ஆதரிக்காது, மதங்களிடையே பாரபட்சம் காட்டாது, எம்மதமும் சம்மதம். ஆனால் ஆட்சி வந்து ஒரு செக்குலர்னு சொன்னால் நாத்திக ஆட்சி இல்லை, கடவுள் மறுப்பு மதங்களை மறுக்கிற ஆட்சி இல்லை. மதங்கள் வந்து ஆட்சியில் தலையிட முடியாது. அப்போ இங்கே வந்து முதல்வர் வந்து பேராயர்கள் கிறிஸ்துவ பாதிரியார்களை சந்திக்கிறது, ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்துங்க ரொம்ப தப்பு. மதவாதத்தை இவங்களாம் முருகன் மாநாடு நடத்துறது, 4000 கோயில்களில் குடமுழக்கு செய்தோம்ன்றது, தேர்தல் வந்துட்டா சோழரோட சேரோட அந்த கமல் பேசினாரு, குடமுழக்கு நடத்தல இவர் தான் ராஜராஜ சோழன்னா. பாவங்க கமலஹாசன் வந்துங்க இருந்த கொஞ்ச நஞ்ச மானம் மரியாதையும் செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணா போலையும் சேகர் பாபுக்கு பிரச்சாரம் பண்ணியும் இவ்வளோ நாளாக அவர் பாவம் ஒரு மாதிரி ஒரு எல்லாத்தையும் மூடி மறைச்சி அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு நல்லவன் போல இருந்தார் இல்லையா, அது பூரா தரமட்டத்துக்கு போயிடுச்சு கமலஹாசனை பொறுத்தவரை. நல்ல வேளை ரஜினிகாந்த் தப்பிச்சிட்டாரு. ஓகே சார். சார் இப்போது இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு அந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்தலில் இந்த கல்லை ஓட்டு போடுறது, இல்லை ஒரே வீட்டில் 10 ரேஷன் கார்டு இந்த ஓட்டர் ஐடிலாம் டூப்ளிகேட் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பெருமளவுக்கு குறைஞ்சிருக்குதுங்க, முழுமையாக ஒழிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ஆனால் வெரி நெக்லிஜிபிள். முன்னாலெல்லாம் கள்ள ஓட்டே வெற்றி தோல்வியை மாற்றிடும். ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுலாம் கள்ள ஓட்டு போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 10 ஓட்டு போட்டிருக்கலாம், போடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக ஒழிஞ்சிடுச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பெருமளவுக்கு குறைஞ்சிடுச்சுங்க இந்த சார் வந்ததுக்கப்புறம். அது ஒரு நல்ல சைடு எஃபெக்ட்டுங்க. சார் பல தவறுகள் இருக்குதுன்னு சொன்னால் கூடங்க, இது போல் டெட்டு, அப்புறம் வந்து வெளிநாட்டில் பர்மனெண்ட்டாக தங்கிட்டவங்க,
வெளியூருங்களுக்கு போயிட்டவங்க இவங்க பேரெல்லாம் வச்சுக்கின்னு, ஏன்னா இந்த ஆளுங்களுக்கு க்ளீனாக தெரியும் அதெல்லாம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே அடிப்பாங்க. 3 to 5 கள்ள ஓட்டு டைமு. சில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பல பூத்துங்களில் அதிமுக திமுக தானே இருப்பாங்க உட்காந்துட்டு பிரிச்சுப்பாங்களா? 100 ஓட்டு இருக்குது, உனக்கு 100ன்னா எனக்கு 50 உனக்கு 50 போட்டு விட்டுறலான்னு அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. பட் இந்த தேர்தலில் ரிலேட்டிவ்லி அந்த இது வந்து கம்மி தாங்க. ஸோ இப்போது இன்னைக்கு கூட ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு சாதனை என்றால் தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன சாதனைகள் அப்படின்னு அதை சொல்லலை. இல்லை பொருளாதாரம் ரெட்டை இலக்கத்தில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் growth அதில் சாதனை. இது வந்துங்க ஏதோ ஒரு ஆட்சியின் சாதனை ஒருத்தர் சாதனைலாம் இல்லைங்க. இது வந்து தொடர் இதுதான். ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், முதல்வர்கள் மாறலாம். பட் தெர் இஸ் எ கவர்மெண்ட், தெர் இஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேஷன். அது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன்றே வேறு ஆட்சி வந்து ஒன்றும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்களா? அவங்க தொடர்ந்து அதுதான் ஆக்சுவலாக உண்மையாக அரசாங்கத்தை நடத்துறது. இவங்கெல்லாம் வராங்க, கையெழுத்து போடுவாங்க, கமிஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பியூரோக்ரஸி இருக்கு இல்லையா, அந்த அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்துகிறான். அதனால் இது வந்து எங்கள் சாதனைன்னு யாரும் உரிமை கொண்ட முடியும். தொடர்ச்சி தாங்க. 47லேருந்து ஒவ்வொரு மாநில அரசும் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க. இன்றைக்கி கல்வியில் நாம் சிறந்து இருக்கிறோம், ஹெல்த்தில் சிறந்து இருக்கிறோம், தொழில் வளர்ச்சியில் சிறந்து இருக்கோம், மின்சார உற்பத்தி அதிகமாக இருக்குது. வடநாட்டில் இருக்கிறத விட இது நமக்கு வந்து லைஃப் ஸ்டேட்டஸ்ஸு வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்குது, பர் கேபிட்டா உயர்ந்து இருக்குதுன்னா இது ஏதோ இந்த 5 வருஷத்தில் வந்துடுச்சின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மடையர்கள். இது தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி முன்னேற்றமாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்போது இந்த சாதனைகள் சொன்னாலும் மற்ற அதிமுக வந்து உடனே ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையில் சாதனை, கஞ்சாவில் சாதனை, இந்த சாதனைலாம் பட்டியலிட்டு வைரல் ஆக்குறாங்க. இதுக்கு மேலே வைரலாக்கி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓட்டு எடுப்பெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்யணும். அதெல்லாம் இப்போ வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது அடுத்து என்ன பண்ணோம், ஒருவேளை தனியாக மெஜாரிட்டி எந்த கட்சிங்க கிடைக்கலன்னா திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறதுக்கு என்ன பண்ணோன்னு யோசிக்கணும். எடப்பாடியும் மற்றவங்களும் அவங்களுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆட்சி இல்லைன்னா அநேகமாக அதிமுக முடிஞ்சிடும். ஸோ அவங்க தான் இப்போ வந்து வாழ்வா சவால் இருக்காங்க. இப்போ திமுக ஆட்சியில் இல்லைனாலும் ஒரு 5 வருஷம் தாளம் அந்த அளவுக்கு 50 வருஷத்துக்கு அடித்து வச்சுருக்காங்க பணம். ஓகே, புரியுதுங்களா? தாவேக்கா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதற்கு காலம் இருக்கிறது. அது இப்போவே வந்து சாதனைகள் பலத்தை முறியடிச்சிச்சு. இன்றைக்கி ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறது தேர்தலுக்கு முன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னே அவரே ஜெயிக்க மாட்டாருங்க, அவருக்கு ஏதுங்க அவ்வளோ கேண்டிடேட்டு, அதெல்லாம் 8% வந்தாலே பெரிய விஜயகாந்த்லாம் வர முடியாதுங்க அவருனாங்க. சில பேர் தொகுதி ஜெயிச்சாவே நான் அரசியல் விட்டு போயிடுறேன், 10 தொகுதி பாண்டே. ஆனா இப்போ என்னன்னா இப்போ எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா பல விவாதங்கள்ல நான் போயிட்டு வரதால 25 வரைக்கும் அவருக்கு கிடைக்குங்க, ஆனா ஓட்டு கன்வெர்ட் ஆகாதுங்க, சீட்டு கிடைக்காதுங்கன்றாங்க. அப்போ 4ஆம் தேதி மாத்திடுவாங்கல்ல. 4ஆம் தேதி என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் இப்படி இருந்தது நம்ம உணர மறந்துட்டோம், அது நமக்கு தெரியாமல் போச்சுன்னு கதையை மாற்றுவாங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்குங்க நான் வந்து திமுக எதிர்ப்பாளன், அதிமுக எதிர்ப்பாளன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. பொதுவாக நான் அரசியலை பார்க்கும்போது ஒரு மாற்றத்துக்கான ஒரு இது தெரியுதுங்க. அதாவது அது வந்து சைலண்ட் வேவ், நம்ம உணர முடியாத அளவுக்கு. அது காரணம் ஊடகங்கள் தவறிவிட்டன. இப்போ ஊடகங்களை வந்து நம்ம சபரீசன் அண்ட் கம்பெனி பெண் நிறுவனத்து மூலம் கையை போட்டு அதுங்களை யதார்த்தத்தை சொல்ல விடாதால ஒரு மாய உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதாவது திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மாதம் மும்மாறி பொழிகிறது, மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க, நமது ஆட்சியில் பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போலீஸ் அட்ராசிட்டி, இந்த மது போதைப் பொருட்களால் குடும்பங்கள் சீரழிகிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள், அப்புறம் இது மாதிரி நிறைய கனிம வள கொள்ளை, அதை எதிர்த்தா கொலை பண்ணுறது, இப்படி எல்லாம் கிட்னியை திருடுறது, வறுமையை இது நடந்துட்டு இருக்குது. இது ரிப்போர்ட் ஆகிறது இல்லை ஊடகங்களில். அது ஒரு தலைப்பு செய்தியாவோ அல்லது முக்கிய செய்தியாக வருது. முக்கிய செய்தி எது எடுத்து விவாதிப்பாங்கன்னா
நாங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து தொந்தரவு பண்ண சொல்கிறாரு விஜய். இவன் 2000 கொடுக்கறது, கால் சவரம் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்லையா? தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுப்பாங்க, ஐயோ எல்லாம் செய்வாங்க. அதாவது இவங்க நீதி என்னன்னா, நான் எல்லாம் செய்யலாம், ஆனால் நீ அதை செய்யக்கூடாது. அவர் என்ன குழந்தைங்க கிட்ட நேராக போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவை போட்டு தொந்தரவு பண்ணுங்கன்னு சொன்னாரா? அவர் அவங்க பரப்புரையில் ஒரு ஆட்களுக்கு சொன்னார், நமக்காக வாதாடுறதுக்கு குழந்தைங்க இருக்குது, நம்ம ரசிகர்கள் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னு சொன்னார். எந்த குழந்தைகிட்டையும் போய் அவர் அதை செய்யுங்கன்னெலாம் சொல்ல. ஒரு இவங்க பேசுகிறதெல்லாம் எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. 210 முதல்வர் பார்த்தேன் நான் 10 நாளைக்கு முன்னால் புதுக்கோட்டையிலே. அங்கே இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா 234லையும் திமுக ஜெயிச்சிருனாரு. இப்போ 3 நாளாக பேசுகிற திமுக ஆட்கள்லாம் பார்த்தா சாபம் கொடுத்துட்டுருக்கான் ஜனங்களுக்கு. குறிப்பாக 2 சொம்புங்க தெரியும், அண்டா 1 சொம்பு 1 சாப்பாடு அவங்களெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அதான் நான் கூட நேற்று ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் சாப்பிட அண்ணா அறிவாலயத்தில் சென்ட்ரலைஸ்டு கேன்டீன் ஏதாவது வச்சு சோறாக்கிட்டு இருக்காங்களா? சோறு போட்டோம், சோறு அவங்களுக்கு போட்டது கலைஞர். முன்னால் ஆர்எஸ் பாரதி சொன்னார், எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் ஜட்ஜானது கலைஞர் போட்ட பிச்சை. இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு எல்லாமே பிச்சை. இவனுங்க ஓட்டு பிச்சை எடுத்துன்னுக்கிறானுங்க மக்கள்கிட்ட. திமுக காரணங்க எல்லாத்தையுமே மக்கள் நாங்கள் போட்ட பிச்சைனா இது என்ன கேவலமான ஒரு அணுகுமுறைன்னு தெரில. அதாவது கம்ப்யூட்டர் இவர் என்ன எம்ஜிஆர் தாங்க அந்த எல்காட்டை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தவர். இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜீவ் காந்தி தான் அந்த நியூ டெக்னாலஜி கம்ப்யூட்டரைசேஷனே அறிமுகப்படுத்தினார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் துறையில் சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர் இருந்தார், டெலிகாம் கமிஷன் சேர்மனாக. அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரிசாவில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து அமெரிக்காவுக்கு போய் படித்து அங்கே பெரிய வியாபாரமாகி அவர் பெரிய தொழில்நுட்ப வல்லுநராகி டெக்னாலஜியில் ரொம்ப பெரிய ஆளாகி இந்திரா காந்தியை வந்து சந்தித்து நான் பெரிய ஆளாகி எனக்கு என்ன என் நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு அப்போ தான் அவரை வர வச்சிங்க. டெலிகாம் கமிஷன்லாம் இந்திரா. ஸோ இதெல்லாம் பண்ண இவனுங்க என்ன பண்ணானுங்க, விஞ்ஞானபூர்வமான ஊழல் கண்டுபிடிச்சானுங்க. 2G சர்க்கரை எங்கடானா எலி சாப்பிட்டுச்சுன்னா, கோணி எங்கடானா அது கரையான் சாப்பிட்டுச்சுனானுங்க, கதை முடிஞ்சது இல்லை. அந்த மாதிரி திமுக வந்து தான் வந்து தமிழ்நாட்டையே கண்டுபிடிச்சி இந்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி கருணாநிதி ஒரு ஷிப்பில் வந்து தமிழ்நாட்டை பாழ்பட்டு இருந்த அப்போ 47லேருந்து 67 வரைக்கும் 20 வருஷம் இந்த மாநிலமே இல்லையா? அது ஆண்டவன்லாம் ஒன்றுமே செய்யலையா? காமராஜர் 9.5 வருஷம் லஞ்சம் இல்லாத பொற்கால ஆட்சியை கொடுத்தாரா? அவர் ஆட்சியில் தானே நாங்கள்லாம் படித்தோம். மதிய உணவு திட்டம் அப்போ இருந்தது தான். தொழிற்சாலைகள் உருவாச்சு, மின்சார உற்பத்தி. மத்திய அரசும் அப்போ காங்கிரஸாக இருந்தாலும் அதிலேருந்து கேட்டு வாங்கினாங்க. தமிழ்நாடு முன்னேறியதே 47 to 67 தாங்க. 67க்கு அப்புறம் எந்த அணையை கட்டியிருக்காங்க, என்ன உருப்படியாக பண்ணியிருக்காங்க? சொத்து சேர்த்துருக்காங்க, குடும்பங்களுக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க. பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் லட்சம் கோடி வச்சிட்டு இருக்கானுங்க. அதனால் திமுக காரங்க புலம்பலை பார்த்தா கதறல் தான், ஒரே கதறல் சத்தமாக இருக்குது. இப்போ இந்த ஓட்டுப்பதிவு முடிஞ்சதுலேருந்து